பிரியமானவர்களே, நல்லா இருக்கீங்களா? இந்த காலை பொழுதுல சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்கணும், அதான ஆண்டவருடைய விருப்பம். இயேசுவின் கையை பிடிச்சு கொண்டு நடந்த சந்தோஷமா தான் இருக்கும். இயேசுவோடு நடக்கிற ஒரு அனுபவத்துல வாழ்வதற்கு தான் இந்த வாக் வித் ஜீசஸ். அந்த வசனங்களை தியானித்து அப்பப்போ சின்ன சின்ன ஜெபம் செய்கிறோம். இந்த காலை நேரத்துல இயேசு உங்களை நேசிக்கிறதுனால உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல, என்ன தெரியுமா? ஓசியா 13:9 நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. யாரை பார்த்து சொல்றார்? இஸ்ரவேல் மக்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அழைக்கப்பட்டவங்க, ஆண்டவரால் மீட்கப்பட்டவங்க, அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவங்க, ஆண்டவரோடு நடக்கணும்னு அர்ப்பணித்து கொண்டவங்க. இப்போ அதே மக்கள் தங்களுக்கு கேடு உண்டாக்கி கொண்டாங்களாம். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அழைக்கப்பட்டவங்க, மீட்கப்பட்டவங்களே கேடான காரியத்தை செய்து தங்களுக்கு தாங்களே கேடு உண்டாக்கி கொண்டாங்க. அது எப்படிங்க நடக்கும் அப்படின்னு கேட்டா, பாவம் செய்யும் போது, துணிகரமான பாவம் செய்யும் போது, இது பாவம் என்று தெரிந்தும் அதை துணிகரமாய் செய்து ஆண்டவரை துக்கப்படுத்தும் போது, இது தங்களுக்கு தாங்களே கேட்டை வருவித்துக் கொள்ளுகிற ஒரு காரியம். அப்போ உங்க வாழ்க்கையில் யோசித்து பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, மீட்கப்பட்டிருக்கீங்க, இயேசுவை பின்பற்றணும், அவரோட நடக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்லது. ஆனால் உங்க வீட்டுக்குள்ள, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸில் நேர்மையாக செய்கிறீங்களா? எல்லாமும் கேடு உண்டாக்குற காரியத்துக்கு இடம் கொடுத்துருக்கீங்களா? சர்ச்சுக்குள்ளே போய் அரசியல் பண்ணுறது, பிஸ்னஸில் கலப்படம் பண்ணுவது, ஏமாற்றி பணம் சம்பாதிப்பது, லஞ்சம் வாங்குவது, வேலையில் உண்மை இல்லாமல் ஏமாற்றி அது வாழ்க்கை நடத்து, அதுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிக் கொள்ளுவது, இது மாதிரிலாம் செய்து நமக்கு நாமே கேட்டை வருவித்துக் கொள்ளுகிறோம். அப்போ ஆண்டவர் அதை பார்த்து துக்கப்படுகிறார். ஏன் நமக்கு திடீர்னு இந்த வியாதி, நஷ்டம், இழப்பு, பிரச்சனை, நெருக்கம், ஒரு சமாதானமே இல்லை, தூங்க முடியல, அப்படி போராட்டம், கேடான ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க இடம் கொடுத்துட்டதுனால உங்களுடைய மனது பாதிக்கப்பட்டு விட்டது. அதனால உங்களுக்கு நீங்களே கேடு உண்டாக்கி கொண்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப எனக்கு நானே கேட்டை உண்டாக்கி கொள்ள முடியும். நான் தேவனுடைய ஊழியக்காரனா இருந்தாலும், அவரை பின்பற்றுகிறவனாய் இருந்தாலும், ஆண்டவர் நமக்கு சுயாதீனம் கொடுத்திருக்கிறார்ல, அடிமை மாதிரி நடத்துவதில்லை. அப்போ நமக்கு நாம கேடு உண்டாக்கி கொண்ட பாதிப்பு நமக்கு தான். அப்ப நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, குடும்பத்துல பிரச்சனை, நெருக்கம், கேடான ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், உனக்கு நீயே கேடு உண்டாக்கி கொண்டாய், அதனால தான் பாதிப்பு. என்றாலும் என்னிடத்திலே உனக்கு சகாயம் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, மகளே, இந்த காரியத்துல தப்பு பண்ணிட்ட, அதனால உனக்கு நீயே கேட்ட உண்டு பண்ணிட்ட, என்ன பண்றதுன்னு நினைக்கிற, நான் இன்னும் உன் மேல அன்பா இருக்கிறேன், இன்னும் உன் மேல பாசமா இருக்கிறேன், நான் இன்னும் உனக்கு சகாயம் செய்ய, உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் கேடான காரியத்தை செய்துட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க, இந்த தப்பை பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்க, இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணி உமக்கு அவமானத்தை கொண்டு வந்துட்டேனே, என்னை மன்னிச்சிருங்கன்னு நம்ம ஒப்பு கொடுத்துட்டா அவர் அணைத்து கொள்ளுவார், பரிசுத்தப்படுத்துவார். இனி அப்படி செய்யாதேன்னு ஆலோசனை கொடுப்பார். உங்களை வெறுத்து விட மாட்டார். போ, என்கிட்ட வராத அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் உங்களை அன்போடு அணைத்து கொள்ள, என்னிடத்தில் உனக்கு சகாயம் இருக்கிறது மகனே, மகளேன்னு கூப்பிடுகிறார். அவருடைய கைக்குள்ள வந்துருங்க. அவர் அணைத்து கொண்டு உங்களை ஆசீர்வதித்து அந்த கேடான காரியத்தை மாற்றி விடுவார். உணர்றீங்களா? உங்களுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு காரியம் தெரியுதில்ல அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நான் தவறான ஒரு காரியத்தை செய்து எனக்கு நானே கேட்டை உண்டாக்கி கொண்டேன், என் குடும்பத்துல இந்த பாதிப்பு வர நானே காரணமாயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, பரிசுத்தப்படுத்துங்க, உம்மிடத்துல சகாயம் உண்டுன்னு சொன்னதுனால உங்க பாதத்துல வந்திருக்கிறேன், என்னை அணைத்து கொள்ளுகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், என்னை மன்னிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், கேடான காரியத்தை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.